கட்சி தலைவன் என்ற நிலையிலும் நான் எடுத்திருக்கும் முடிவு இந்த ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், வர வேண்டும் என்பதுதான். அது என் முடிவு. என்னுடன் 40 வருடமாக, 30 வருடமாக, 25 வருடமாக, இப்படி 20-15 வருடங்களாக என்னுடன் வந்து கொண்டிருக்கும், தலைமுறையாக தொடர்ந்து என்னுடன் வந்து கொண்டிருக்கும் என்னுடைய தொண்டர்கள், ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக, நற்பணி தொண்டர்களாக மாறியவர்கள் இன்றும் என்னுடன் இருக்கிறார்கள். என்னுடைய அறிவுரையெல்லாம் கட்டளையாக ஏற்றவர்கள், அரசியலுக்கு நான் வந்த பின் கேள்விகள் கேட்டு பதிலும் பெற்று என் பாதையில் என்னுடன் தொடர்ந்து நடைபோட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த 9 வருடமாக அதுவும் அழுத்தமாக என்னுடன் நின்று பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருந்தாலும் சொன்னால் அவர்கள் அந்நியமாக நினைத்து விடுவார்கள். அவர்களுக்கு அது நான் சொல்லிக் கொள்கிறேன். சொல்லும்போது வெற்றி பெற்ற பின்பு எங்கள் தோள்களின் தினவு கொஞ்சம் குறைந்திருக்கும். அப்போ நாங்கள் எல்லோரையும் பாராட்டுவோம், எல்லோருக்கும் நன்றி சொல்வோம். இப்போ மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்த பொழுதும் உங்களை நான் ஆட்சி கட்டலில் மீண்டும் பார்க்கிறேன் என்று வாழ்த்தக்கூட இல்லை. எதிர்பார்ப்பு இது எங்களுக்கு, அதை நீங்கள் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஒரு சிட்டிசனாகவும் ஒரு கட்சியின் தலைவனாகவும் நான் அவரிடத்தில் அதை சொல்லுவேன். முடிவு என்னன்னா, நாங்கள் அவர்களுடன் நிற்போம். இந்த சீட் எத்தனை அதெல்லாம் நான் எண்ணலை, எப்போவுமே எண்ணலை. நான் வரும்போதும் சரி, அது நீங்கள் எப்படி வேணால் யார் என்ன சொன்னாலும் நான் இதுதான் என்னுடைய பொசிஷன். என்னுடைய கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் அவர்களுடன் கலந்து ஆலோசித்து நான் எடுத்த முடிவு. இதில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஆதரவு என்றால் அழுத்தமான ஆதரவாக இருக்கும், தோளாக இருக்கும் அது என்பதை இங்கே உறுதியாக. நேர்மைக்கான அக்னி பரீட்சை, நேர்மைக்கு அக்னி பரீட்சை கிடையாது. கற்புக்கே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் நார்கள். நேர்மை தீ போன்றது, அந்த தீ பரவட்டும். நெருக்கடிங்கிறது தமிழ்நாட்டுக்கே வந்திருக்கு, கட்சிக்கு இல்லை. அதனால என்ன நெருக்கடின்னு கேட்காதீங்க. நீங்களா புரிஞ்சுக்கணும், நீங்கள் தானே போய் சொல்லணும். நீங்கள் சொல்லும்போது அது பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டால் அது கவலைக்கிடமாகிடும், சந்தோஷமான மியூசிக் போட்டால் சந்தோஷமாக ஆகிடும். கண்டிப்பாக எங்கள் கட்சிக்கு என்று சுயமரியாதை பற்றி அவர்களுக்கு தெரியாததா? நான் அதை சொல்லணுமா? அவங்களுக்கு தெரியும். என்னை அவர்கள் பெருமரியாதையுடன் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அதனால் நான் இவர்களுடன் நிற்பதை பெருமையாக மட்டுமல்ல, கடமையாகவும் நினைக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலின் போது இதே மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வந்தீங்க, அப்பவும் ஆதரவு நிலைப்பாடு மக்களவை இடம் வழங்கப்படவில்லை. சட்டமன்ற தேர்தலுக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்து இது போன்ற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. இது எப்படி பார்க்க முடிவை எடுக்கிறது? சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்கள் ஒப்பற்ற தலைவர் தளபதியின் சார்பில் கலைஞானி, நம்முடைய மதிக்கத்தக்க தலைவர், மக்கள் நீதி மைய கழகத்தினுடைய தனிப்பெரும் தலைவராக விளங்குகிற கமலஹாசன் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியினை மனப்பூர்வமாக நான் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு அவருடைய பெருந்தன்மைக்கும் சென்டிமெண்டலாக நான் சொல்லுகிறேன். 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதிப்பிற்குரிய தலைவர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதைப் போல 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இதேபோல நிபந்தனையற்ற ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் அமையப்பெற்ற கூட்டணிக்கு ஆதரவு தருகிறேன் என்று சொல்லி அவர் எடுத்த அந்த முடிவு சென்டிமெண்டலாக ஒர்க் அவுட் ஆகி தமிழ்நாட்டில் 40க்கு 40 வென்று காட்டி ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறது. அதே போல் இன்றைக்கு அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முடிவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுப்போம், தளபதி மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்ற அழுத்தமான நம்பிக்கையோடு
இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி குறிப்பிட்டதைப் போல 200க்கும் மேற்பட்ட இடங்களை நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதை இவருடைய இந்த பேச்சின் மூலமாக அதை உறுதி செய்திருக்கிறார். அவருடைய பெருந்தன்மைக்கும் அவருக்கு கலைஞானி என்ற பட்டத்தை கொடுத்தவரே எங்கள் தலைவர் கலைஞர்தான். ஆக கலைஞரால் வளர்க்கப்பட்ட கலை உலகத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை நம்முடைய கமலஹாசனும் ஒருவர். அவர் வைத்த அந்த பெயர் எப்படி நிலைத்து நின்றதோ அதே போல் அவர் புகழும் இன்றைக்கு நிலைத்து நின்றிருக்கிறது. அவருடைய தலைவர் அவர்கள் இருந்தால் கட்டி பிடித்து கொண்டு முத்தமிட்டு அவரை வாழ்த்தி வரவேற்றிருப்பார். அவர் இல்லாத இந்த தருணத்தில் அவர் பெற்ற மகனை அந்த அரியாசனத்திலே அமர வைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இன்றைக்கு அவர் செய்திருப்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு 63 ஆண்டு காலமாக தொடர்ந்திருக்கிற ஒரு தொண்டன் என்கிற முறை புல்லரிக்கிற வகையில் அவருடைய திமுகவுடைய கடைசி தொண்டனிலிருந்து மூத்த தலைவர்கள் அனைவரின் சார்பிலும் என் சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் சொன்னது வென்று காட்டுங்கள், நாங்கள் துணை நிற்கிறோம் என்பது. கண்டிப்பாக நன்றி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு இருக்கும் அழுத்தமான உறவில் எல்லாருக்கும் எதற்கும் நன்றி சொல்லணும்னு நினச்ச அந்த பெருந்தன்மைக்கு நான் என்றுமே தலை வணங்குவேன். இப்போவும் அதை இவர் மூலமாக அவர் சொல்ல படித்ததினால்தான் இவர் சொல்லியிருக்கிறார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். வணக்கம். இது நாங்கள் இப்போ புறப்படுறோம், வேலை இருக்குது எங்களுக்கு. இந்த வெற்றியை நோக்கி நாங்கள் அதை என்ன பண்ணோன்னு நான் முடிவு பண்ணுறேன். இப்போ இந்த முடிவு தான் முதல் முடிவு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணுறதை என்னுடைய தொண்டர்கள் ஏற்பார்கள். நன்றி. தொகுதி முக்கியமே இல்லைங்க. நான் வந்தபோதும் அப்படி சொல்கிறேன். நீங்கள் நான் பாராளுமன்ற தேர்தலில் நான் வெல்லவில்லை என்று சொன்னது மக்கள் என்னை தோற்கடிக்கவில்லை, அரசியல் தான் தோற்கடித்தது. நீங்கள் அதுக்கு அதான் முதல்ல சொன்னேன். அதுக்கு மியூசிக்கு சேடாக போட்டால் நான் அழுகிற மாதிரி இருக்கும். என் கூட நின்றவங்களை கேளுங்க, நான் எப்படி நெஞ்சு நிமிந்து நடந்து வந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கேன். நன்றி. நன்றி.